மோடிக்கு ஆப்பு, இனி தமிழகம் வரவே முடியாது. ஏன் தெரியுமா? அதாவது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மண்டபம் தீவை இணைக்கும் வகையில் பாம்பன் பாலம் 1914 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாம்பன் பாலத்தின் மீது ரயில் செல்லும் அழகை பார்ப்பதற்காகவே வெளிநாடுகளில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தருகின்றனர். இந்த பாலம் கட்டி நூற்றாண்டு கடந்து விட்டதால் பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் பாலத்தில் அடிக்கடி விரிசல் விழுவதால் பாதுகாப்பு கருதி ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இந்த பழைய பாலம் அருகிலேயே புதிய ரயில் பாலம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. அதாவது 2019ஆம் ஆண்டு ரயில் பணிகளை பிரதமர் மோடி காணொளி மூலம் அடிக்கல் நாட்டினார். இதற்காக 550 கோடி மதிப்பில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிதாக ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல் கடந்து செல்லும் போது மேல் நோக்கி திறந்து மூடும் வகையில் 77 மீட்டர் நீளமும் சுமார் 650 டன் எடையும் கொண்ட செங்குத்து வடிவில் ஆனது தூக்கு பாலமும் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக கடலில் 333 காங்கிரீட் அடித்தளங்கள், 101 தூண்கள், 99 இணைப்பு கண்டெய்னர்களும் இணைந்து 37 மீட்டர் உயரமும் 77 மீட்டர் நீளத்தில் இந்த செங்குத்து ரயில் தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. செங்குத்து ரயில் பாலம் தூக்கு பாலத்திற்கு அருகில் 2 மாடி கட்டடமும் கடலிலேயே கட்டப்பட்டுள்ளது. இதில் ஆபரேட்டர் அறை, டிரான்ஸ்பார்மர் அறை, மின்சார கேபிள் சாதனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாலத்தின் பணிகள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்து உள்ளன. பாலத்தின் நடுவே கப்பல் போக்குவரத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள தூக்கு பாலத்தை சோதனை செய்வது மற்றும் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றன. மேலும் ரயில்வே தெற்கு மாவட்ட பாதுகாப்பு ஆணையாளர்கள் பாம்பன் பாலத்தில் ஆய்வு செய்தார்கள். பாலத்தின் பல்வேறு பகுதிகள் நடந்து சென்று அதன் கட்டுமான தன்மை குறித்தும் மேற்கொண்டனர். இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என, நேரம் என்ன என்பது குறித்தும் இறுதி பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதமர் அலுவலகம் மற்றும் ரயில்வே துறை இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாகவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பொதுமக்கள் மோடி வரும் வழிகள் எல்லாம் மோடிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் இந்த தகவலால் மோடி வருகை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.